தேவனுடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வாரம் நான் வாக்குத்தத்தம் நடந்தங்க. இன்னைக்கு முடிக்க போறேன் இந்த மெசேஜை. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இல்லாத போது எப்படிங்க சொல்றது? டாக்டர் சொல்லிட்டாங்க நாளைக்கு எப்படியும் 10 நாள் உயிர் போவோம்னு சொல்றாங்க. எப்படி ஜீவன் வரும்னு சொல்றது? காசே இல்லை, எப்படி ஃபீஸ் கட்டுன்னு சொல்றது? இல்லாதது எப்படி பாஸ் இருக்குதுன்னு சொல்றது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பைபிள் சொல்றது கிருபை தான் சொல்ல முடியும். தேவனுடைய அனுக்கிரகம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இல்லாத நேரத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஃபீஸே கட்ட முடியலனாலும் அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டுறோன்னு சொல்ல முடியும். வேலையே இல்லைனாலும் கர்த்தர் அந்த அப்பத்தின் தண்ணியும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் கஞ்சி குடிக்க மாட்டோம், கறி பிரியாணி தான் சாப்பிடுவோம்னு சொல்ல முடியும். இல்லைனாலும் ஆமென் ஆமென் சொல்ல வைக்கிறது தான் அது கிருபை. அந்த கிருபையை தான் என்ன பண்ணுறாங்களாம்? சிலர் போக்கடிக்கிறாங்களாம். எப்படி போக்கடிக்கிறாங்க? சரியா ஜெபிக்க தெரியல. இல்லாத போது அவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லாததையும் யோசிக்கிறாங்க. இருக்கிறத இயேசு கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் கண்டிப்பாக திருப்தியாக சாப்பிடுவேன்னு அவங்களால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்க? தோல்வி என்ன பண்ணுறாங்க? நெருக்கத்தின் நேரத்தில் அதே ஜபமாக்கி என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வருகிற உதவி என்ன பண்ணுறாங்க? போக்கடிக்கிறாங்க. 2வது வாரம் நம்ம பார்த்தோம், கிருபையை இழக்கிறாங்க. எப்படி இழந்துடுறாங்க? கசப்பான வேர் முளைக்கிறதுனால அவங்க கிருபை என்ன பண்ணுறாங்க? இழந்து போடுறாங்க. மன்னிக்காததுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? நிறைய வியாதியில் மறிக்கிறாங்க. மற்றவங்களை மன்னிக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ தேவனுடைய கிருபை என்ன பண்ணுறாங்க? இழந்து போகிறாங்க. அல்லேலூயா. இந்த 3வது வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா அந்த கிருபையில் நம்ம வந்து அப்போ எப்படி பாஸ்டர் கிருபையில் நம்ம வாழறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துடலாம். அதே முக்கியமானது அதெல்லாம். அந்த காரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிருபையில் எப்படி வாழறது, கிருபை எப்படி இழக்காத இருக்கிறது, கிருபையில் எப்படி வாழ போகிறோம் நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம போவோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. சரி, இந்த யாக்கோபு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுடைய சகோதரன். இயேசுக்கு நிறைய சகோதரிகள்லாம் பிறந்தாங்க. இயேசு மட்டும் பிறக்கல, இயேசு கூட நிறைய பேர் பிறந்தாங்க. அல்லேலூயா. இயேசு மட்டும் பிறக்கல, இயேசு கூட நிறைய பேர் பிறந்தாங்க. ஏன்னா நம்ம சில பேர் ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறோங்க. ஆனால் நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சினோம், இயேசு கூட நிறைய பேர் பிறந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு கூட பிறந்ததில் இது ஒரு முக்கியமான சீஷர் யாருன்னா யாக்கோபு. யாக்கோபு வந்து ரொம்ப முக்கியம். இந்த யாக்கோபு நிருபம் வந்து ரொம்ப முக்கியமான நிருபம். தயவுசெய்து வாசிங்க. ஏன்னா அண்ணன் கூடவே இருக்கிற எல்லாத்தையும் ஒரு என்ன பண்ண ஒளிவு மறைவு எல்லாத்தையும் பார்த்துருக்க முடியல. சீஷருங்காட்ட இப்போ என் குடும்பத்தில் என்னை நீங்கள் எவ்வளோ பார்ப்பீங்க? ஸ்டேஜில் வரும்போது பார்ப்பீங்க, ஜெபிக்கும் போது பார்ப்பீங்க. ஆனால் என் அந்தரங்க வாழ்க்கை யாருக்கு தெரியும்? என் பசங்களுக்கு, என் ஒய்ஃபுக்கு எல்லாமே தெரியும் இல்லை. நான் இங்கே வந்து பயங்கரமாக ஆகும்லாம். ஆனால் எல்லாமே என் பலவீனமும் தெரியும், என் நிறைவும் தெரியும், என்னுடைய குறைவும் தெரியும் அவங்களுக்கு. அதே போல தான் யாக்கோபுக்கு இயேசுடைய நிறைவும் தெரியும், இயேசுடைய குறைவும் தெரியும். இயேசுடைய நிறைவை அவர் பார்த்துருக்கிறாரு. பார்க்கும்போது அவர் சொல்றாரு, தேவன் உங்களுக்கு அதிகமான கிருபையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. கிருபை பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு அதிகமான தயவு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறாரு. அதில் நான் அடிக்கடிக்கு சொல்றது என்ன தெரியுமா? கிறிஸ்தவனா இருந்தால் அவன் மேலே வரணும். ஏன்னா அவன் சரியா தேவனுடைய தயவை புரிஞ்சுக்கலாம், அவனால் மேலே மூட முடியாது. தேவனுடைய கிருபையை சரியா புரிஞ்சுக்கலாம், அவனால் மேலே வர முடியாது. கிறிஸ்தவங்களுக்கு அவர் தயவு ஏற்பாடு அவர் கொடுத்தது போல மற்றவங்களுக்கு யாருக்கும் அந்த தயவை கொடுக்கல. அல்லேலூயா. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தது பெரிய தயவு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ரத்தம் சிந்தலாம் எங்கன்னா சினிமா தியேட்டரில் உட்காந்துருப்போம். இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது தெரியுமா பாஸ்டர்? ஏன் உங்களுக்கு தெரியும் பாஸ்டர்? ஆமாம், ஒவ்வொரு நாளும் நியூஸு கண்டிப்பாக பார்ப்பேன் நான் ஜெபிக்கிறதுக்காக. அதனால் ரிலீஸ் ஆகுது. அப்போது இன்றைக்கி தான் பண்ணியிருப்போம், தியேட்டரில் போய் உட்காந்துருப்போம். ஆனால் இயேசு ரத்தம் சிந்ததுனால நம்ம எங்கே உட்காந்துருக்குறோம்? இங்கே உட்காந்துருக்குறோம். அப்போ அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார், ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்போது தேவனுடைய அவருடைய ரத்தத்துக்கு அந்த ரத்தத்துக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது, அதையே கொடுத்துட்டாரு. ஆனால் பைபிள் சொல் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது
எப்படி வண்டி, காரு, வீடு எல்லாத்தையும் இதே கொடுத்துட்டாருன்னா அது கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஏனையே வாங்கி கொடுத்துட்டாருன்னா ஜாடி கொடுக்க மாட்டாராங்க? ஆமென். அல்லேலூயா. ஸ்கூலில் சேர்க்கவும் முடியாது. அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாருன்னா ஃபீஸ் கட்ட முடியாதா? ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு தகுதி இல்லை, ஆனால் தகுதியை சேர்த்தாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இதையும் செஞ்சுட்டாருன்னா இதையும் செய்வார். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்தவங்களுக்கு அதிகமான தயவை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இங்கே பைபிள் சொல்லுது அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறார். இன்னைக்கு இங்க இவர் சொல்றது என்னன்னா அவர் கிருபை அதிகமா கொடுத்திருக்கிறாரப்பா, ஏன்பா நீ இப்படி கஷ்டப்படுற? அவர் தான் உனக்கு அதிகமா தயவை பாராட்டி இருக்கிறாரு, ஏன் நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவேளை நீ செக் பண்ண, நீ பெருமையாகிறியான்னு பாரு. பெருமையா இருக்கிறவனுங்கன்னா அவமா பெருமை என்ன பண்ணணுமா? தேவனுடைய தயவை என்ன பண்ணுமா? எதிர்த்து நிற்குமா? அல்லேலூயா. அப்ப பெருமைன்றது என்னன்னா பெருமைக்கு இந்த தயவுக்கு அப்படியே ஆப்போசிட்னாங்க மேட்டுமைன்னு சொல்லலாமா? மேட்டுமை. மேட்டுமைன்னா என்னது? ஒரு மாதிரி கண்ணன் அப்படி தூக்கி அப்படி பார்க்கறது ஒரு மாதிரி. ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் போலாம், 16-18 வாசிங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தனானது அகந்தையான பேச்சு. அப்புறம் விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அவன் மனம் மேட்டிமை. அவன் வந்து அகந்த வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசினானா நீங்க யோசிக்கலாம், அவன் சீக்கிரமா விழ போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப மனம் மேட்டிமை, அந்த அகந்தையான பேச்சு உள்ள வந்துடுச்சுனாலே அது தேவனுடைய தயவை என்ன பண்ணனா அதை எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிடுமா. தேவனுடைய தயவு, தேவனுடைய வாசல், நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு திறக்கிறார், வாசல்களை திறக்கிறார். அந்த வாசல்கள்லாம் திறக்கிற எல்லாம் கதவையும் அடைச்சிடுமா. எது? மனமேட்டிமை. அல்லேலூயா. அந்த அகந்தையான பேச்சு. அல்லேலூயா. காசு இல்லாத போது மனமேட்டிமை வராது, அப்படியே தாழ்ந்து இருப்போம். ஆனால் காசு கொஞ்சம் வந்துச்சுன்னு வச்சுங்க, பாக்கெட்ஸில் பட்ஸு கொஞ்சம் பிதுங்கிருந்தாலே கொஞ்சம் நடைய மாறும், தோரணையே மாறும், பேச்சே மாறும், அப்படியே நடைய கொஞ்சம் மாறும். பர்ஸு சப்பையாக இருந்தாலும் அது நடை ஒரு மாதிரி ஆகும். பர்ஸு கொஞ்சம் பிதுங்கிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் நட நம்ம சொல்லுவோம், டே அவங்ககிட்ட ஈரங்குது, அதனால தான் நான் பண்ணேன், அவன் அப்படி பண்ணுறான். அப்போது அந்த பெருமை உள்ளே வந்துச்சுன்னா தேவனுடைய கிருபை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப மோசமானது இதெல்லாம் கேன்சர் செல்லு போல். அந்த கிருமி, கேன்சருடைய கிருமியா, கிருமி எல்லாத்தையும் நாசம் பண்ணுறோம். ஆவிக்குரிய ஜீவித்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவங்க அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே நான் தரேன் பெருமை. கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்படியே அவங்க பேச்சே மாறும், தோரணையே மாறும். அவங்களுக்கு வர கிருபை எல்லாத்தையும் அப்படி என்ன பண்ணுவாங்க? ஸ்டாப் பண்ணுவாங்க பாருங்க. ஆனால் நல்லா இருக்கிறா போல தான் தெரியும், கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க விழ போகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய கிருபைக்கு எதிர்த்து நிற்கிறது என்னன்னா பெருமை. இங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இதுக்கு பார்க்கலாம். நம்ம 2 நாளாகமத்துக்கு போவோம், 26-16 வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். போதும். யாரை பத்தி சொல்றது தெரியுமா? அதுல உசியா ராஜான்னு ஒருத்தர் தான். இந்த உசியா ராஜா யாருன்னா தாவீதுனுடைய வம்சத்துல வந்த பேரன், இவன் கொள்ளு பேரன். இவன் என்ன பண்றான்னா, இவன் தாவீதுக்கு பின்னாடி வரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது போலவே நல்லவனாக தான் இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் எல்லாம் சொத்து சுகம் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமான ஆசீர்வாதத்தில் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்குள்ள ஒரு கர்வம், அந்த கர்வம் வருது பாருங்க. கர்வம் வந்த உடனே என்ன பண்ணுறான், ஆசாரிகள் மட்டும்தான் தேவ சமூகத்துக்கு போகணும், தூபபீடத்தில் தூபம் காட்டணும்,
பிரசன்னத்தில் அவர் பிரசன்ன இவன் என்ன பண்ணுறான், எடுத்துன்னு ஓடுறான். இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தான் ராஜா, என்னை யார் கேட்க முடியும், நான் தான் ரூல் பண்ணுறேன், என்னை யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, அவன் தேவனுக்கு விரோதமாக சில காரியங்களை என்ன பண்ணுறான், செய்கிறான். செய்யும் போது இங்கே வந்துருங்கம்மா, இப்படி வந்துருங்க, சேர் இருக்குது பாருங்க, இங்கே வந்துருங்க. இப்போ செய்யும் போது எல்லாரும் சொல்கிறாங்க, போவாத ராஜாவே நீங்கள் போவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. சொல்லும் போது ஒருவேளை நம்ம செத்தா 4 பேர் தேவை. அதனால மனுஷன் கண்டிப்பா தேவை. ஆமென். இவன் என்ன பண்ண, யாருமே வேணான்னா பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவனுக்குள்ள மனம் மேட்டிமை பயங்கரமா வந்துடுச்சு. ஆனா இவனுக்கு ஒண்ணு தெரியணும், என்னால ஒண்ணும் முடியாது, எனக்கு ஒருத்தர் வாக்கு பண்ணினாரு, என் அப்பாவுக்கு என் தாத்தாக்கு வாக்கு பண்ணினாரு, உனக்கு விளக்க நான் வைப்பேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் இன்னைக்கு ராஜாவா இருக்கிறேன், இல்லைன்னா நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மேல அவனுக்கு நம்பிக்கையில போயிடுச்சு பாருங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ நம்ம தேவனுடைய தயவை மறக்கிறோமோ அப்பயே என்ன ஆகிடும், தலைக்கு ஏறிடும் எல்லாமே. தேவனுடைய தயவை மறந்துட்டான், தலைக்கு ஏறிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஷ்டம் வந்துடுச்சு எனக்கு, ராஜாவா இருக்க தகுதி இல்லை, வெளியே தள்ளிட்டாங்க அவரை பாருங்க. அப்போ தேவனுடைய தயவை அந்த மனமேட்டிமை என்ன பண்ணனா, அப்படி என்ன பண்றோம், எதிர்த்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ சைலண்ட் ஆயிட்டீங்க, போதும். சரி, இப்போ கிருபையில எப்படி இருக்கிறது பாஸ்டர்? கிருபை ரொம்ப முக்கியமானது, கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த சத்தியம். கிருபையில நான் எப்படி மூவ் பண்றது, எப்பவுமே தேவனுடைய கிருபையை அண்டி கொண்டு வாழறது எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு அதான் மெசேஜ். சரி, நம்ம ஒரு வசனத்துக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மீகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு போவோம். மீகாயில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. சரி, இந்த மீகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம்னா, இப்போ சாலமோனே இறந்துட்டான், சாலமோனுக்கு அப்புறம் அவங்க பையன் வரான். அவங்க பையன் வரும்போது, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, சாலமோன் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஒன்றா இருந்தது. ஆனால் சாலமோன் இறந்தான் பாருங்க. இறந்த உடனே ஒருத்தன் வரான், ரெகோபியாம் வரான், எரோபியாமுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அவனுக்கு 11 கோத்திரம் அவங்க கூட இருப்பாங்க. ஒரு கோத்திரம் தான் யாருக்கு இருக்கும், இவனுக்கு ரெகோபியாமுக்கு இருக்குன்னு தீர்க்க தரிசனம் வருது. அதனால பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு தவறான தீர்க்க தரிசனம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சாலமோன் என்ன பண்ணுறான், அவன் இருக்கிற காலத்திலே என்ன பண்ணுறான், அவனை என்ன பண்ணுறான், இவன் இருந்தால் என் பையனுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான், தேடுறதுனால அவன் எகிப்துக்கு ஓடிடுறான். அதோடு அவன் கதை முடியுதுன்னு அவன் நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் சாலமோன் என்ன பண்ணுறான், இறந்துடுறான். சாலமோனுடைய காலம் எப்படி இருந்ததுன்னா பொற்காலம் போல இருந்துதான். இஸ்ரவேல் தேசம் ஒரு சாலமோனுடைய காலத்தில் பொற்காலம் போல இருந்ததுன்னா, நான் அடிக்கடி சொல்றது, வெள்ளினாச்சு ஜல்லி போல இருந்தான். ஜல்லிலாம் ரோட்டில் பார்க்குறீங்களா, அதில் யாரும் திரும்பி பார்க்குறாங்களா? அது போல் சாலமோனுடைய காலத்தில் அப்படி தான் இருந்தான். வெள்ளி அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்களாம். யாரும் அதை அசால்ட்டு அதை என்ன பண்ண மாட்டாங்க, எந்த அளவுக்கு பாருங்கள் செல்வ செழிப்பு தேசத்தில். அந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய பையனுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குதுன்னு அவரால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அவனை விரட்டாரு. அவனை எகிப்துக்கு போயிட்டான். யார் போயிட்டுது, எரோபியாம் போயிட்டான். போனதுனால அவனை அப்படியே விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலமோன் செத்த உடனேயும் அவன் மறுபடியும் வரான். வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் தயவு செய்து வீட்டில் போய் அப்படியே வாசிங்க, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் வாசிங்க. இப்போ வந்தவன் என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த சாலமோனுடைய பையனுக்கு என்ன பண்ண முடியல, ஆட்சி சரியாக செய்ய தெரியல. அவன் சின்ன பசங்களுடைய வார்த்தை கேட்டு அவன் என்ன பண்ணுறான், ஆட்சி சரியாக செய்ய தெரியாதனால அவங்க ஒரு மாதிரி சில வார்த்தைகள்லாம் விடுறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் ரெகோபியாம் கிட்ட சில பேர் 11 பேர் கோத்திரம்னா, எரோபியாம் கிட்ட 11 கோத்திரமும் ரெகோபியாம் கிட்ட ஒரு கோத்திரமும் வந்த உடனே அப்படியே தேசம் அப்படி என்ன பண்ணுது, 2ஆக பிரிது. தென்னும் வடக்கும், வட இந்தியா தென் இந்தியா மாதிரி தனியாக பிரிஞ்சுது. இப்போ கூட நம்ம கேட்குறோம்ல, நாடு கொடுங்க தனியாக எங்களுக்கு, தமிழ்நாடு எங்களுக்குன்னு கேட்குறாங்களா, அது போல் கேட்டு என்ன ஆயிடுச்சு, பிரிஞ்சிச்சு. பிரிஞ்ச உடனே இதுக்கு வடக்குக்கு யார் மாறி இருந்துன்னா, இவன் எரோபியாம் என்ன பண்ணிட்டான், வடக்கு போயிட்டான். தெற்குக்கு யார் வந்துச்சு, ரெகோபியாம் வந்துட்டான். இப்போ ஆட்சி போயின்னு இருக்குது.
ஆட்சி போன உடனே என்ன ஆச்சுன்னா, பொற்கால ஆட்சி இல்லை அது, அவங்க அப்பா சேர்த்து வச்சது. அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் வரும்போது கொஞ்சம் இவனுக்குள்ள ஒரு கொஞ்சம் திமிரு இருக்குது. அதனால இவனுக்கு ஆட்சி செய்ய தெரியல, எப்படியா இருக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்துக்கு போயின்னு தான் இருந்தாங்க. ஆலயத்துக்கு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வசதி பாருங்க. வீடெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வீடு. யார்? அமைச்சருக்கெல்லாம் சரியான வீடு, நல்ல நல்ல வீடு. தேசத்தில் இருக்கிற குடிமக்கள்லாம் பயங்கரமாக ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப காசு வந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சர்ச்சை மறந்துட்டாங்க. முன்னெல்லாம் சர்ச்சைக்கு வந்த ஆளுங்க தான். இப்போ காசு வந்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா நைட்லாம் ஃபுல் டைட்டாக சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் அந்த ரைஸ் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு 10:30 மணிக்கு சர்ச்சை வச்சாலும் முடியல, அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. முன்னாடிலாம் கஞ்சி தண்ணி கூட வழி இல்லை. ஆனால் இப்போ ஜெபம் பண்ணி காசு வந்தது பாருங்க, நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே தூங்கிட்டாங்க பாருங்க. தூங்கின உடனே லாஸ்ட்டில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அது அப்படி கேட்டால் தான் அந்த மெசேஜ் புரியும். சரி, இப்போ இது என்னன்னா கேள்வி பதில். மீகா என்ற தீர்க்கதரிசன புஸ்தகம்னா கேள்வி பதில். கேள்வி வந்து ஆண்டவர் கேட்குறாரு, தீர்க்கதரிசி மூலிமா கேள்வி கேட்குறாரு, அவங்க பதில் சொல்கிறாங்க. இப்போ என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 8ஆம் வசனம் வாசிங்க, 6-8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணும், உன் தேவனை முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ இவங்க ஏன் அந்த வார்த்தை சொல்றாருன்னா, இதுக்கு மேல இருக்கிற வசந்த வாசிங்களேன், வாசிங்க 6 வாசிங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 1000 ஆட்டு கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? சரி, இப்போ இங்க வந்து என்னன்னா, இவங்க முன்னாடி ஆண்டவர் சிலதெல்லாம் பேசியிருக்கிறாரு. பேசின உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒன்று தான் கேட்டது, தாழ்மை தான் கேட்குறேன். நீ தாழ்மையா இருக்கிறது இல்லாத வேற என்ன நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்ச்சைக்கு வாடானா நீ வந்து என்ன பண்ற, சர்ச்சைக்கு வரணும்னு சொல்ற, காணிக்க போடணும்னு சொல்ற, காணிக்க போட்டு தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் இருப்பாருன்னு சொல்ற, அப்புறம் நீ ஒழுங்கா பைபிள் படிக்கணும்னு சொல்ற, அப்புறம் குடும்ப பிரேயர் இருக்கணும்னு சொல்ற. இதெல்லாம் இருந்தால் தான் எங்களை ஆசீர்வதிப்பாரா? இதெல்லாம் இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டாரா? நான் அப்படிப்பட்ட சர்ச்சைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட நான் எதை கேட்டேன் அதையே கேட்டேன், அதெல்லாம் வேணாம், மனத்தாழ்மையாரு, அதுதான் நான் கேட்குறேன். அந்த தாழ்மையாரு, மனத்தாழ்மை என்னது? மனமேட்டிமை. இவன் மேட்டிமை வந்துச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்மையாரு. ஏன் தாழ்மை போச்சு தெரியுமா? ஏன் மனம் மேட்டிமை வந்துச்சு தெரியுமா? ஏன் உனக்குள்ள கசப்பான வேறு முளைச்சு தெரியுமா? ஏன் உனக்குள்ள வந்து தேவையில்லாத கிருபையை போக்கடிச்சு கொண்டிருக்கு தெரியுமா? ஒன்னு செய்யறதுக்கு மறந்துட்டடா. நீ என்ன செய்யலன்னா, நீ வந்து என்ன பண்றனா, மனத்தாழ்மை இல்லாத நீ என்ன பண்ற, தேவனுக்கு விரோதமா என்ன பண்ற, ஒரு சில காரியங்களை செஞ்சு நிற்கிற. அதனால நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பாபிலோன் ராஜா வரப்போறான், நீ சீக்கிரமா என்ன பண்ண போற, உன்னை சிறையா பிடிச்சுன்னு போறாங்கன்னு சொல்லி எச்சரிப்பின் சத்தத்துல இவங்க கேட்கறான், அப்போ நான் ஆலயத்துக்கு வந்தா சரியாயிடுமா? நான் காணிக்க கொடுத்தா சரியாயிடுமா? நான் தசம்பாங்க கரெக்டா கொடுத்தா சரியாயிடுமா? அப்ப இதெல்லாம் கொடுத்துட்டா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு தான் கேட்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எதுல இருந்து வாசிங்க, 4ல இருந்து வாசிங்க. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, டேய் உன்னை எங்க இருந்து எடுத்தேன் தெரியுமா? உன்னை இருள் இருந்து எடுத்தா, நீ ரொம்ப கஷ்டத்தோட இருந்த, நீ ரொம்ப வேதனையோட இருந்த, அழுகையோட இருந்த, அங்கிருந்து உன்னை தூக்குன. நான் அங்கிருந்து தூக்குன. உன்னை யாரை கேட்கறதுக்கு, எப்படி சொல்றது, யாரை கேப்பாரட்டு இருந்த உன்னை அங்கிருந்து நான் தூக்கி எடுத்து நான் என்ன பண்ண, வெளியே கொண்டு வந்தேன். எப்படி வெளியே கொண்டு வந்தா, ஒரு பாஸ்டர் எல்லாம் உனக்காக வச்சேன், மோசே வர வச்சேன், ஆரோனை வச்சேன், மீடியாம்லாம் வச்சு நான் என்ன பண்ண, வெளியே உன்னை கொண்டு வந்து நீ ஆராதிக்கிறதுக்கு சில காரியம்லாம் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்? நீ பலியிடணும்னு சொல்லிக் கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் நீ துதிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், நீ உபவாசம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது எதுக்குன்னா, என்ன பண்ணோம், என்ன கனம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன்டா நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அது காட்டுறாரு. சரி, இப்ப திருப்பி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா திருப்பி இறங்குறாரு. என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பீலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாலாக் ஒருத்தன் என்ன பண்றான், உன்னை கெடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ஆலோசனை பண்ணான்டா. அதை கூட நான் என்ன பண்ணேன், மாத்தினேன்டா. சரி, உங்களுக்கு புரியல, புரிய வைக்கிற மாதிரி. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா நம்மளை தூக்கி எடுத்தாரு. அது தேவனுடைய கிருபை. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கிருபைன்னு யார சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு பாருங்க, லூக்கா எடுக்கணும்னா எங்க எடுப்பீங்கன்னா ஆதியாகமம் தேடின்னு இருப்பீங்க. லூக்கா எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. மல்கியா எடுக்கணும்னா நீங்க எங்க எடுப்பீங்க? என்னாகமத்தை பார்த்துன்னு இருப்பீங்க. ஆனா மல்கியா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த அத்துப்படியா தெரியுங்க பேச்சாளர்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க பைபிள் என்ன தெரியுமாங்க, தேன் கூடுங்கன்றாங்க. அப்படியே தேன் கூடு, அந்த தேன் கூடு கட்ட வரமாட்டாங்க பாருங்க. வர வச்சது எது? கிருபை. அப்ப இந்த கிருபை தான் உங்களுக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்துது. அவங்களுக்கு உங்களை விட பைபிள் நாலேஜ் இருக்குதுங்க, ஆனா அவங்களாம் ரட்சிக்கப்படல. அப்ப கிருபை தான் என்ன பண்ணுச்சு, இங்க வந்து கொண்டு வந்துச்சு. அப்ப இந்த கிருபைய ஆண்டவர் சொல்ற, நீ எங்கே இருந்தரா, நீ எகிப்தில் இருந்த, உன்னை வெளியே கொண்டு வந்தேன். நீ இருள இருந்த, நீ சாபத்தில் இருந்த, பாவத்தில் இருந்த, நான் உன்னை தூக்கி எடுத்தேன். ஆண்டவர் கூட நம்மள என்ன பண்ணாரு, கேட்கறதுக்கு யாருமே இல்லாத இருந்தோம். கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஊழியக்காரை கொண்டு என்ன பண்ணாருன்னா உன் கண்ணீரை துடைப்பாரு, உன் துக்கம் சந்தோஷமாகும் சொல்லி ஊழியக்காரங்களுக்கு கொண்டு சொன்னாரு பாருங்க. நம்ம உடனே ஏசப்பா என்ன பண்ணோம், பிடிச்சிட்டோம். இன்னைக்கு ஏசப்பாவை பிடிக்கலன்னா நம்ம வந்த சாபத்துக்கு நம்ம எப்போ செத்து போயிடுறோம். ஆமென். ஒரு சிலர்லாம் இல்லை பஸ்டார், நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் பஸ்டார், அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்படி சொல்கிறேன் பாருங்க. நிறைய நாச மோசம் ரோட்டில் நடக்குது இல்லை, நாச மோசம் பயங்கரமாக ரோட்டில் நடக்குது. ஒருத்தன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, வண்டி அப்படியே ஓட்டுனே வருவான், அப்படியே திரும்பினு வருவான், கரெக்டாக இங்கே வந்துடுவான். அப்போ கூட இப்படி தான் திரும்பினு இருப்பான். பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? பைக்கில் வந்துட்டு இருப்போம், நாங்கள் பார்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா நான் தெரியல. கிட்ட வருவான், கிட்ட பார்க்கும்போது அப்படி தான் திரும்பினு வருவான். நம்மளும் போவோம், அவனும் வருவான். வரும்போது டக்குன்னு அப்படி திரும்பி வச்சு பிரேக் அடிக்க வச்சாரு. அது தேவனுடைய தயவு. ஆமென். அவ்வளோதான், கிட்ட வந்து மோதிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா அவனை திருப்பி டக்குன்னு காது போச்சு பாருங்க பிரேக்கில். ஒருவேளை நம்மளுக்கு கீர் வண்டி இந்த 2 வீலர் வந்து கையில் தான் இருக்குது, ஆனால் 4 வீலரில் 2மே காலில் இருக்குது. மாற்றி மறிச்சுட்டு தானே தான் அர்த்தம். பக்கத்தில் பார்த்து மாற்றி மெரிக்காத, கரெக்டா மெரிக்க வச்சாரே அதான். இப்ப சொல்றாரு ஆண்டவர், நான் பீலையாமன் ஒருத்தர் தான், அவனை வச்சு என்ன பண்ணேன்னா, அவன் சொன்னான் நீ சபிச்சா அந்த ஜனங்களை ஈஸியா சபிச்சிடுவேன், நீ சாபம் பண்ணினா அந்த ஜனங்களை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். பாலாக்கு தெரியுது, ஆனா அவன் வாயை திருப்பினாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாதுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, டே அவன் பாலாக்கு உனக்கு ஒரு இது போட்டான்ல, ஒரு ஆலோசனை பண்ணான்ல, அந்த ஆலோசனையை உனக்கே தெரியாது, நான் வேலை பார்த்தேன்டா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன டேட்டு? 17 வரைக்கும் நமக்காக வேலை பார்த்துக்கிற மறைமுகமா. ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா சேர்ல நான் உட்கார்ந்த உடனே ஆகல, சேர்ல முறுக்கின்னு இருக்கும், அந்த முறிக்காத டக்குன்னு ஒருத்தர் திரும்ப முறுக்குதுங்க எழுந்துருங்க உடனே வந்துருப்போம். கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா முறுக்கின்னு விழுந்திருப்போம், கழுத்துல எதனா அடிபட்டு இருக்கும், உடனே ஒருத்தரை பார்க்க வச்சார், வேலை பார்த்தாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தன் சாப்பிட்டுனே இருக்கிறான், சாப்பிட்டுனே அந்த பாத்திரம் தைக்கிறாங்க பாருங்க. அந்த பாத்திரம் தைக்கிறது இப்போ என்ன பண்ணுறேன்னா நாரில் முடிஞ்சு கம்பியில் வந்துடுச்சு. இப்போ பாத்திரம் தைக்கிறது அந்த கம்பி கரெக்டாக இருக்குது. அவன் சோறு எடுக்கிறான், சோறு எடுத்து வாய்க்கிட்ட பார்த்து கம்பி ஒருத்தன் பார்த்துனுக்கிறான், பளிச்சுன்னு தெரியுது. யோ கம்பியா, அது கம்பியா? என்ன கம்பின்னு பார்த்தா பாத்திரம் தைக்கிற கம்பி.
பார்க்க வச்சாரு, வேலை பார்த்தாரு. ஆமென். யாரெல்லாம் எனக்காக மறைமுகமா வேலை பார்க்கறாருன்னு சொல்றீங்க? ஆமென். வேலை பார்த்தாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, இன்னைக்கு நீ வந்து கானான் தேசத்துல வந்துட்டு அவ்வளவுதான் உனக்கு எல்லாமே ஆசீர்வாதம், உனக்கு பயங்கரமா செல்வ செழிப்பில் உட்கார்ந்துருக்கிற. அன்னைக்கு நான் வேலை பார்க்கலன்னா அங்கேயே பாலாக்கு உன்னை போட்டு தள்ளிட்டு இருப்பான் தெரியுமா? இங்க சொல்றாரு, அப்படிதானே சொல்றாரு. நம்ம லாங்குவேஜ்ல அப்படிதான். என்ன சொல்றாரு? திருப்பி வாசிங்க. அது இப்ப என் புரியும். ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். யோசி. நீ இவ்வளவு தூரம் நீயே வந்துட்டியா? உன் பணம், உன் செல்வாக்கு, உன் பண பலம், உன்னுடைய ஆள் பலத்தினால நீ மேலே வந்துட்டியான்னு நினைக்கிறியா? இல்லை, நான் வேலை பார்த்தேன். இல்லைன்னா அங்கேயும் உன் கதை முடிஞ்சிருக்கும். ஆமென். அல்லேலூயா. வசனம் தாவீது சொல்றான், கண்ணி தெரித்தது ஒவ்வொரு நாளும் பிசாசு கண்ணி வச்சுங்கிறான். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க பூசணிக்கால நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் வேற மாதிரி கண்ணி வச்சுங்கிறான் வார்த்தையில. அல்லேலூயா. வார்த்தையை வச்சு உங்களை பிடிச்சுனுக்குறான். அல்லேலூயா. அவன் கண்ணி பயங்கரமா வைக்கிறான் பாருங்க. இப்ப இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆலயத்துக்கு வரல பாருங்க. ஆலயத்துக்கு வந்தா தானே ஆலயத்தை யோசிக்க முடியும், அவங்களுக்கு மனசு வரும். அவங்க வரல பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் யோசிடா, இதெல்லாம் யோசிச்சிரு. இன்னொன்னு பாருங்க, தாவீது ஒரு வசனத்தை சொல்றான். 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிங்க. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். போதும். ஆலயத்துக்கு எதுக்கு வரங்க? ஆலயத்துக்கு எதுக்கு வரங்க? ஆலயத்துக்கு எதுக்கு வந்தீங்க? கிருபன்னாதுங்க. கிருபன்னாதுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கிருபனா தயவு. ஆலயத்துக்கு எதுக்கு வரனா? அவர் தயவை யோசிச்சு நன்றி சொல்ல வரும். ஆமென். நன்றி பக்கத்துல பார்த்து, நன்றி ஏன் சொல்ல முடியலன்னா அவர் தயவை மறந்துட்டோம். அவர் தயவை மறக்கலன்னா நன்றி சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. தயவுனா என்னது? தூங்குறோம், திடீர்னு பக்கத்துல இருக்கிற ஃப்ரிட்ஜ் டமால்னு அது வெடிச்சு பக்கத்துல இருக்கிற செத்துறான். ஃப்ரிட்ஜ் பக்கத்துல எத்தனை பேர் படுத்துன்னு இருக்கிறோம்? வந்திருக்கிற சர்ச்சுக்கு, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஹாலில் தான் இருக்குது, அதனால எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்றீங்களா? ஃபேன் ஊஞ்சி செத்துடுறானுங்க. அப்போ தயவு பாருங்க. நாங்கள் மேலே அன்னைக்கு சர்ச்சில் மீட்டிங் நடத்தினுக்கிறோம். அந்த இதெல்லாம் கழட்டிக்கிச்சு, அது கீழே இறங்குச்சு. அந்த ஒயரில் ஃபேன் நிற்குதுங்க. யார் இருக்குதுன்னு தெரியல, ஒயரில் நிற்குது ஃபேனு. ஒயரில் நிற்குமாங்க ஃபேனு? சுத்திக்கின ஒயரில் நிற்குது. கொஞ்ச நேரம் ஒயர் இல்லைன்னா தலை மேலே விழுந்திருக்கும். வேலை பார்த்தாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த வேலை பார்க்கறத சபைக்கு வந்து என்ன பண்ணுமா? கிருபையை என்ன பண்ணுமா? சிந்திக்கணுமா? உள்ள வந்து, ஆண்டவரே நான் நிற்கிறது நிர்மூலமாகிறது எல்லாம் உன் கிருபை ஆண்டவர். சர்ச்சைக்கு வந்தோன்னு என்ன பண்ணும்? ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, சர்ச்சுக்கு வர வச்சிங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வராங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுறாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க. நான் சர்ச்சுக்கு வந்த ஆண்டவரே உங்கள் கிருபை ஆண்டவர். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன பண்ணோம்? திங்கக்கிழமை வேலைக்கு போனது கிருபை ஆண்டவரே. வேலையில் போன ஒருத்தன் மோசமானவனாக இருந்தான். திடீர்னு பார்த்தா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், அவன் எனக்காக பேசினான் ஆண்டவரே உங்கள் கிருபை ஆண்டவர். திங்கக்கிழமைலேருந்து எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யோசிச்சுனே இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாட்டு உங்களுக்கு வரும். அனாயிட்டிங்க ஏறும் பாருங்க. எங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன் பேலன் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தெரியும் எல்லாமே, எனக்குடைய நான் இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, கிருபையை போக்கடிச்சுன்னு இருக்கோம். கசப்பான வேறு எங்கேருந்து பிசாசு விற்கிறான்னு தெரியல, அதையே யோசிச்சுன்னு இருக்கிறோம். கொஞ்ச நாள் யோசிச்சு மன அழுத்தத்துக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யோசிங்க கிருபையை, தயவு யோசிங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன், என்னையோட வந்து முடிச்சிடறேன். சரி, ஒன்று அவருடைய தயவு என்ன பண்ணுமா? யோசிக்கணுமா. அப்போ கிருபையில் நம்ம என்ன பண்ணோம்னா கிருபை விட்டு வெளியே போக மாட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா,
இங்கே 33 யாத்திராகம் 33 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 32 பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அது எந்த சம்பவம்னா, பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, விக்கிரக ஆராதனை செய்ய வச்சிட்டாரு. ஒரு பாஸ்டர், ஆரோன் பாஸ்டர். இந்த ஆரோன் பாஸ்டர் விக்கிரக ஆராதனை எல்லாரும் செய்ய வச்சதுன்னா ஆண்டவருக்கு பயங்கரமான கோவம் வந்தது. கோவம் வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நான் உங்களை கானான் தேசத்தில் கொண்டு போகிறேன்னு சொன்னல, நான் இனிமேல் நான் வரமாட்டேன்டா, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சீக்கிரம் கதையாக சொல்லின்னு போயிட்டா உங்களுக்கு கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படிக்கிறத விட கதை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களாம் இந்த சில்ட்ரன், இந்த சண்டே ஸ்கூல் பசங்கள்லாம் கேட்குறதுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ குழந்தையாக இருக்கிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு கதை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய பேர் குழந்தையாக இருக்கிறீங்க, கதை சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு பிடிக்கும் பாருங்க. அப்போ பவுல் சொல்கிறது போல் நீங்கள் போதகராக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சின்னு நல்லா பிரியாணிலாம் கொடுத்தா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சரிவே இல்லை பாருங்க. ஒருத்தர் போனாராம், போயிட்டு என்ன பண்ணாராம், அவர் பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. போயிட்டு என்ன பண்ணாரு, கிருபையை பற்றி போதிச்சுன்னு இருக்கிறாங்க. கர்த்தர் தான் எல்லாத்தையும் அவர் தான் செய்கிறாரு, ஜபலாம் கூட ஒரு முக்கியமானது கிடையாது, அவருடைய கிருபை தான் சொல்லிட்டு இது 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 எப்படின்னா, ப்ரேயரை விட அவர் தான் முக்கியம். ஆனால் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். ஆனால் அங்கே மெசேஜ் என்னது, அவர் என்ன கொடுக்குறாரு டீச்சிங், ப்ரேயரை விட அதான் முக்கியம். நிறைய பேர் பாருங்க ப்ரேயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குடும்பத்தை அப்படி விட்டுருவாங்க. எப்போ பார்த்தாலும் ஜபத்துக்கு போகிறேன் போயினே இருப்பாங்க. குடும்பத்தில் அடி ஒத்த பயங்கரமாக சண்டை நடக்கும். இங்கே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னால் எனக்கு ஜபம் தான் முக்கியம்வாங்க. இதில் ரெண்டுத்துலேயும் எது முக்கியம்? எது முக்கியங்க? குடும்பம் முக்கியமா, ஜபம் முக்கியம்? குடும்பம் இல்லைன்னா ஜபமே கிடையாது. ஆமென். அப்போ இது போல சில பேர் இருக்கிறாங்க பாருங்க. இது போல ஒரு பாஸ்டர், அவருக்கு இதே போல் பைபிள் காலேஜ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுன்னா, ஜபம் தான் ரொம்ப முக்கியம் இல்லைன்றார் பாஸ்டர், ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவராக ஜபமானு வரும்போது யார் முக்கியம்? ஆண்டவர் தான் முக்கியம். ஜபம் அப்புறம் தான். ஜபன்றது என்னது? ஆண்டவர்கிட்ட பேசுறது. ஆண்டவர்கிட்ட பேசுறது, ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்யாத நான் ஜபத்திலே இருந்தா ஜபம் வேஸ்ட்டு. இப்போ இது போல ஒரு டாபிக்ல என்ன பண்ணாரு, ஒரு சர்ச்சு வச்சிருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜபமே வேஸ்ட்டுன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, எந்த ப்ரேயரும் கிடையாது, பாஸ்டிங் ப்ரேயர்லாம் கிடையாதுன்றார், ப்ரேயரே பண்ணக்கூடாதுன்றார் பாருங்க. அப்போ இது போல கேஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, பிரியாணி போடும்போது தப்பா அது ஜீரணமாகாது, அதுக்கப்புறம் பதில் லூஸ் மோஷன் வந்துடுது. அப்போ இன்னைக்கு என்ன இப்போ ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணால் கதையே சொல்லிட்டேன், நம்மளுக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வளர்ந்தாங்களா வளரலையே நம்மளுக்கு சரியாக தெரியலையே. ஒரு சிலர் வளர்ந்தா மாரி நல்லா அள்ளிலேயே ஆமேன்றாங்க, ஆனால் உள்ளே பார்த்தா பிரச்சனை வரும்போது நடுங்குறாங்க. அப்போ தான் தெரியுது, ஓஹோ இவங்க வளரல அப்படின்னு தெரியுது. அதனால் கதையாக சொல்லிட்டா ரொம்ப ஈஸியாகிடும். சரி, ஓகே. இப்போ இந்த கதை பார்த்தீங்கன்னா, இந்த 32 பார்த்தீங்கன்னா ஆரோன் பாஸ்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 31 பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னடா பண்ணிட்டீங்கன்னா, என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றும் சரியாக தெரில, என்ன ஆராதிக்கணும்னு சொல்லி கண்ணுக்குட்டி ஆராதிச்சிங்கன்னா, அதனால நான் இது வரைக்கும் உங்களை நடத்தினேன், இனிமேல் நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, மோசஸ்க்கு பார்க்குறாருன்னா, ஆண்டவர் எப்படி ஆண்டவர் நீங்கள் வரலாம், எப்படி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, 33 ஸ்டார்ட் ஆகுது. 33ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 33 யாத்திராகமம் 33க்கு வந்துட்டீங்களா? 4லேருந்து வாசிங்க. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது, எந்த வார்த்தைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னாரே, அந்த வார்த்தை கேட்டோன்னு துக்கம் வந்துச்சு. ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று. சரி, போதும். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்க கூட வரமாட்டேன், இவங்களுக்கு பயங்கரமான துக்கம் வந்துடுச்சு. துக்கம் வந்த உடனே இப்போ மோசஸ் என்ன பண்றாருன்னா, மோசஸ் 12ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு, 12ஆம் வசனத்துல கேட்கிறாரு, வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை
எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும். இப்ப மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா யாரை கூட அனுப்புவீங்கன்னு சொல்லி தூதனை மட்டும் சொல்லிட்டீங்க, யாருன்னு சொல்ல. ஆனா எனக்கு என்னுடைய பிரச்சனை என்னன்னா, யாரும் தேவையில்லை, ஆனா நீங்க தான் வரணும். நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னா என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கண்கள்ல உனக்கு கிருபைனானது தயவு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நான் தயவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன பண்ணாரு, மோசஸ் அழைச்சாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வரவே மாட்டேன், என் தயவே வராது. ஏன்னா அவர் சொல்றாரு, தயவுனானது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபைனானது அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அப்புறம் அவருடைய மனதுருக்கம். இங்க சொல்றாரு, என் தயவு முன்னாடி போவோம், என்னுடைய கிருபை உனக்கு முன்னாடி போவோம். இதெல்லாம் இந்த டாபிக்ல தான் வருது. அப்போ அவருடைய தயவு பாராட்டுறதுக்கு கூட அவர் வராரு, அவர் கூட வராரு. இப்போ ஆண்டவர் இங்க மோசஸ் என்ன சொல்றாருன்னா, உங்க கிருபை இருந்ததுன்னா நீங்க கூட வந்த மாதிரி. நீங்க கூட வர மாட்டீங்கன்னா இந்த 20 லட்சம் ஜனத்தை என்னால என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. ஆண்டவரே நீங்க கூட வந்தா நான் போவேன் ஆண்டவரே. கிருபை என்னன்றதுங்க, கிருபை என்னன்னா அவர் கூட இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கூட இருந்தாருன்னா எனக்கு எல்லாம் லகுவா இருக்கும், எல்லாம் ஈஸியா இருக்கும், நான் கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை. அவர் கூட இருந்தாருன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ நிறைய பாட்டு ரெடி பண்றோம், ப்ராக்டிஸ் பண்றோம், இவ்வளவும் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது ஒரு சர்ச்சில் ஒரு ஆராதனை ஒரு நல்லா இருக்கும், இன்னொரு சர்ச்சில் ஆராதனை நல்லா இருக்காது. எனக்கு திங்கக்கிழமெல்லாம் நான் என்ன பண்ணணும், உட்காந்துவேன், அந்த சர்ச்சில் என்ன நடந்தது, மெசேஜ் எப்படி இருந்தது, அதுக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லிட்டு சரியா இல்லைன்னா இதை கேட்பேன், என்ன ஆண்டவரே அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்த ஆராதனை, ஏன் ஆண்டவர் ஆராதனை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலையா, சரியில்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா, இல்லைப்பா நீங்கள் கரெக்டாக தான் பண்ணீங்க, ஆனால் முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணல, அதை அவங்க எடுத்துக்கலையே, அவங்களால துதிக்க முடியலையே, அதனால தான் ஆராதனை சரியில்லை. அப்போ ஆண்டவர் கேட்டுக்கிறேன், ஏன் ஆண்டவரே அவங்க என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லு. அவங்க தான் அப்படியே முடிச்சுட்டு வராங்க, 4 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, 10:30 மணிக்கு வராங்களப்பா, காலையில் வந்து கூட ஜெபம் பண்ண மாட்டுறாங்களே, அப்படியே வந்து நிற்கிறாங்களே, துதிக்க மாட்டுறாங்களே. அப்போ துதிக்காதனால உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரே, வேறு வழி இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் லகுவாக்குங்க, ரொம்ப இருதயம்லாம் வலிக்குது ஆண்டவரே. அதுக்கு மேலே சாம் நிறைய டைம் சொல்லுவான், என்னால் அம்மா இங்கே நான் ஆராதிக்க மாட்டேன், நீங்கள் ஆராதிக்கணும். காரில் வரும்போது அப்பா நீங்கள் இங்கே ஆராதிப்பா, நான் பண்ண மாட்டேன்னுவான், ஏன்னா முடியல, அங்கே 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 ஆராதிச்சுட்டு வரும்போது இங்கே முடியாது. அப்போ நான் இதெல்லாம் கேட்பேன், ஆண்டவரே அப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரே, நீங்கள் தான் நான் அழைச்சிங்க ஆண்டவரே, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சரி சரி நான் பார்த்துக்கிறேன். ஆராதிக்கவே முடியாத கேஸ்லாம் அன்றைக்கி ஆராதிக்கும். அப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, அவரே ஆராதிக்க வைக்கிறாரு. சாப்பிடவே முடியலன்னா ஆண்டவர் மேலு கீழையும் போட்டு அசை போடுறதுக்கு முடியவே இல்லைனாலும் தான் பண்ணுறாரு, அசை போட வைக்கிறார், அவர் வேலை செய்கிறாரு. ஆமென். அப்போ மோசஸ் சொல்றாரு, நீங்க மட்டும் இல்லைன்னா வேலை செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க ஒரு ஆள் இருந்தால் எல்லாத்தையும் வேலை பார்ப்பீங்க. ஆமென். அப்போ நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஆண்டவரே? இப்போ ஆண்டவர் சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். இப்போ ஆண்டவர் சொல்ற, நான் கூட வரேன். அல்லேலூயா. அப்போ கிருபைன்றது என்ன தெரியுமா, அவரை நினைக்கிறது, கிருபைன்றது அவர் கூடிய நடை போடுறது. ஆமென். இப்போ கிருபைன்றது என்ன தெரியுமா, அவர் கிருபையில் அப்படியே வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலுக்குள்ளேயே இருப்பீங்க. ஆமென். தேவை அதிகமா இருக்குங்க, ஆனா நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லுவீங்க, கண்டிப்பா வரன்னு சொல்லுவீங்க. ஆமென். அல்லேலூயா. தேவை பெருசா இருக்கும், ஆனா கூட ஒருத்தர் இருந்தாருன்னா உங்களை சொல்ல வைப்பாரு, சொல்ல வச்சுட்டு உங்களை இளைப்பாறுதலுக்குள் நடத்துவார். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பார். அப்ப கிருபைன்றது, கிருபையில வாழறதுன்னா அவரே யோசிக்கிறது. ஆமென். அவரே எனக்கு எல்லாத்தையும் அவர் தான் பார்க்குறாரு, நான் எதுவுமே இல்லை, அவர் தான் என்னை ஏற்கிறார், அவரே யோசிக்கிறது. இன்னொன்று என்னன்னா, அவர் இல்லாத நான் ஒரு காரியத்தை கூட செய்ய மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட நான் அடிக்கடிக்கு சொல்றது, ஆண்டவரே நான் எனக்கு நிறைய பைபிள் 25 வருஷமா 3 நேரத்தில் நிறைய மெசேஜ் ஓடிங்குது ஆண்டவரே, நீங்க சொல்லாத ஒரு வார்த்தையும் சொல்லாத பார்த்துங்க ஆண்டவரே, நீங்க இல்லாத மெசேஜ் கொடுக்க தேவையில்லை ஆண்டவரே, அப்படிதான் சொல்லுவேன் நான். அப்போ அவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு டேலண்ட் இருக்கலாம், ஆனால் அந்த டேலண்ட்டை வச்சு ஓட்டக்கூடாது. ஆமென். அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு போயினே இருக்கணும். அதே போல் தான் குடும்பத்தை நடத்தட்டும். பணம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கு, நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். ஆமென். கேட்டு அவர் சொன்னார்னா நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு ரொம்ப இளைப்பாறுதல் இருக்கும்.
ஆமென். அல்லேலூயா. காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி என்ன பண்ணான், டப்புன்னு ஒன்று என்ன பண்ணான், ஒரு பெரிய ஒரு கார் ஷோரூம் டக்குன்னு ஆரம்பம். அவங்களுக்கு பயங்கர காசு. நான் சொன்னேன், தம்பி உனக்கு இந்த வேலையே தெரியாது, எப்படி பண்ணுற? இல்லை பாஸ்டர் எனக்கு தெரியும், அப்படி இப்படி. நம்ம பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் மொத்தம் 15 லட்ச ரூபாய் ஃபுல்லாக கடன், ஃபுல் கடன். அப்படியே கஷ்டப்படுறான், இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறேன். நான் சொன்னேன், காசு இருக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டேப்பா, ஆண்டவர் கேட்காத அப்படின்னு சொன்னான். இப்போ சொல்கிறான், இனிமேல் ஆண்டவர் சொன்னால் கூட நான் 10 டைம் யாருக்கிட்டனா சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் உறுதி பற்றினா தான் நான் என்ன பண்ணுவேன், போவேன்றான். சரி பரவாயில்ல, லேட்டாக நீ தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணேன். சரி பாருங்க, அப்போது தேவன் நம்மளுக்கு எது செஞ்சாலும் தேவன் சொல்லி செய்கிறது நம்மளுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அவர் கூட இருந்தாருன்னா ஒரு இளைப்பாறுதல். அவரை யோசிச்சு நம்ம கூடயே, அவரை யோசிக்கும் போதே நீங்கள் கூட நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். உங்க பலத்தில் அவர் பலத்தை யோசிக்கும் போது நீங்க கூட நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அல்லேலூயா. இப்போ அவர் பலத்தை யோசிச்சுட்டீங்க வச்சுங்களேன், நீங்க 10:30 மணிக்கு வர மாட்டீங்க, 10 மணிக்கு வந்துடுவீங்க. அல்லேலூயா. முன்னாடி நிறைய பேர் முன்னாடி வந்து ஆராதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்றவங்களா இருக்கிறாங்க. நிறைய சர்ச்செல்லாம் சர்வீஸுக்கு மட்டும் இல்லை, முன்னாடியே வந்து உட்கார்றதுக்கு ஆராதிக்கிறதுக்கு. அவர் நினைச்சா அவன் சொல்றான், பறவைங்கள்லாம் கூடு இருக்குது, ஆனா எனக்கு என்ன இல்லை. தாவீது சொல்றான், ஆண்டவரே ஆலயத்தில் பறவைங்கள்லாம் கூடு இருக்குது, நான் மட்டும் வந்து போறேனே, எனக்கும் ஒரு வீடு இருந்தால் நான் இங்கே இருந்துருவேனே. அல்லேலூயா. அது போல ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். ஆமென். ஆமென். இந்த மனுஷன் மேல கிருபை அதிகமா பெருகும். ஆமென். அவர் கிருபை என்ன பண்றாரு, அதிகமாய் பெருக கொடுக்கிறார். அப்படி தானே போட்டுது, கிருபையை அதிகமான கிருபையை அவர் அளிக்கிறாரே. அப்பயும் கிருபை இல்லைன்றீங்க, அப்பயும் தயவு இல்லைன்றீங்க. அப்போ ஏதோ ஒன்று உள்ள இருக்குது, அதுதான் அது பெருமை. அல்லேலூயா. அந்த பெருமை, அந்த கசப்பு, அந்த போக்கடிக்கிற அந்த கிருபை எல்லாத்தையும் போக்கடிக்கிறது எல்லாமே ஒன்னே ஒன்று எல்லாத்தையும் மாற்றிடும். தேவனோட நடக்கிறது. ஆமென். தேவனை குறித்து யோசிக்கிறது, தேவனால் தான் நான் உயிராக இருக்கிறேன். ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்தும். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். அவரையே நினைச்சு வாழறது, அவரையே யோசிக்கிறது. ஆண்டவர் சொல்ற, என்னை யோசிச்சு கொண்டு அவனுக்காக நான் மறைமுகத்தில் எவ்வளோ வேலை பார்க்குறேன். உன்னை நான் இதுவரைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறது நான் தான், இதுவரைக்கும் நீ நல்ல வேலையில் வச்சிருக்கிறது நான் தான். எவ்வளோ நெருக்கங்கள் வருது, ஆனால் இந்த நெருக்கங்களை எல்லாத்தையும் மறைமுகமாக மாற்றி கொண்டிருக்கிறேன். இதுதான் தாவீது சொன்னார், கண்ணி தெரித்தது நான் தப்பினோம். கண்ணி பிசாசு ஒவ்வொரு நாளும் கண்ணி வச்சு நிற்கிறான், எவ்வளோ கண்ணிகளை வைக்கிறான், ஆனால் நமக்கு தெரியாத எல்லாத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். நல்ல கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் தான் நடத்தி இருக்கிறார். நினைச்சு நினைச்சு துதிக்க 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 உன்னை விட்டு அவர் தூரம் போகவே மாட்டார். மோசஸ் தேவனோடு நடந்தான், அதனால ஜனங்களை பார்த்து சொல்றார், நான் வரமாட்டேன்னு சொன்ன தேவன் மோசஸ் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வந்தாதான் நான் போவேன். ஆனா மோசஸை விட்டு போறதுக்கு அவருக்கு மனசு வரல. சரி நான் உன் கூட வரேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உன் கூட இருந்தார்னா தேவனுடைய தயவு உன்னை தேடி வரும், தேவனுடைய இரக்கம் உன்னை தேடி வரும், அவருடைய எல்லாம் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாம் உன்னை தேடி வரும். அதனாலதான் தாவீது சொல்றான், கர்த்தர் மட்டும் எனக்கு மெய்ப்பரா இருந்தார்னா நன்மையும் கிருபையனை தொடரும். தேடி எல்லாம் வரும். நீ ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதலுக்குள்ளே இருப்ப.
ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துக்குள்ளே இருப்ப. இந்நாளில் கர்த்தர் செஞ்ச ஒவ்வொன்றும் மறக்காத, நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்து. அதே நேரத்தில் அவர் சொல்றத மட்டும் செஞ்சுன்னு அவர் கூடவே இரு. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நீ சொல்ல முடியும், நான் பலவீனமா இருக்கிறேன், நான் பலவானா மாறுவேன், நான் சுகம் இல்லாதவனா இருக்கிறேன், நான் சுகத்தோட இருக்கிறேன்னு சொல்லி உன்னால சொல்ல முடியும். சொல்றதுக்கு அவர் பலம் கொடுப்பார். ஏன்னா அவர் கூட இருந்தார். அன்னைக்கு ஜோசுவா காலேபோட கூட இருந்தார். அதனால அவங்க சொன்னாங்க, அதை நாங்க எளிதாய் சுகந்தரித்துக் கொள்வோம். நாட்கள் உன் கூட இருந்தார்னா உன் பேச்சு மாறும், உன் நட அவரை போல மாறும். ஆண்டவரே உயர்த்துகிற எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் நான் நினைச்சுனே இருக்கணும்ப்பா, நினைச்சு நன்றி செலுத்தினே இருக்கணும்ப்பா, மறக்கவே கூடாது. ஆண்டவரே, நாங்க மறந்தா தேவையில்லாத எங்களுக்குள்ள ஆண்டவரே, ஆண்டவரே அந்த பெருமை எங்களுக்குள்ள தலை தூக்குமே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த கசப்பு தலை தூக்குமே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, கிருபையை நாங்க போக்கடிச்சு கொண்டிருப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களையே அண்டிக் கொண்டு உங்களையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. உடைய கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் வந்த ஒவ்வொருத்தரையும் ரத்தத்துக்குள்ள மறைக்கிறோம். இந்த வார்த்தை 30, 60, 100 இந்த பிள்ளைங்களுக்கு பலன் உண்டாகட்டும் நாங்கள் சொல்லி செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையில வாழும்படியா கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரலை மறவாதே. ஆமென். எப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.